கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. இந்த நல்ல தெய்வத்தை நீ தள்ளிவிடாதே, நடத்திய விதங்கள் மறந்திடாதே. இந்த நல்ல தெய்வத்தை நீ தள்ளிவிடாதே, நடத்திய விதங்கள் மறந்திடாதே. கஷ்டப்பாடோ கடும் சோர்வோ உள்ளங்கையில் தாங்கிடுவார். கஷ்டப்பாடோ கடும் சோர்வோ உள்ளங்கையில் தாங்கிடுவார். உள்ளங்கையில் தாங்கிடுவார். யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. இவ்வுலக பாடுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். இவ்வுலக பாடுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். சோதனை வேளையும் வந்திடுகையில், வியாகுலங்கள் வாழ்வினை சூழுகையில் பயம் வேண்டாம், பதறாதே. தோளில் தூக்கி சுமந்திடும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. தோளில் தூக்கி சுமந்திடும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. நாளைய தினம் குறித்து நீ பயப்பட வேண்டாம். நாளைய தினம் குறித்து நீ பயப்பட வேண்டாம். காப்பேன் என்று உரைத்தவர் காத்திடுவார். வாக்குரைத்த தேவன் மாறிடாரே. சிரித்தாலும் உள்ளம் குமுறும் உன் பாடுகள் அறியும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. உன் பாடுகள் அறியும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் கன்னித்திட்டு கரங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட உங்களுக்கு மத்தியில் இயேசு இந்த உலகுக்கு வந்ததான நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கும்படி வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார் என்பதை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை எப்ப இழந்தார்? என்னத்தை இழந்தார்? ஒரு கேள்வி இருக்கும். இழந்து போனாரு இயேசு, என்னத்தை இழந்துட்டாரு? இந்த உலகத்துல அவர் இழந்தது என்ன என்பதை நீங்க ஒருவேளை ஆச்சரியத்தோடு கேட்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஒவ்வொரு மனிதரையும் இழந்தார். எப்போ இழந்தார் என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி. மனுஷனை இழந்தது எப்போ? வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு எப்படி இழந்தார், நமது ஆண்டவர் இந்த மனிதனை எப்படி இழந்தார் என்பதை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அந்த தோட்டத்திலே வைத்தார். ஆனால் அவனோ காணவில்லை. அவர் தேடுகிறார். எப்படி தேடுகிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்ம வாசிப்போம் என்றால் அவர் எப்படி தேடி வந்தார்? இழந்து போனதே அவர் தேடுகிறார். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். காணமே, நான் உண்டாக்கி இந்த தோட்டத்தில் மனிதனை வைத்தேனே, இந்த மனிதனை காணமே. நீ எங்கே இருக்கிறாப்பா? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தேடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இழந்து போனதே தேடி வந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் ஆதாம் ஆண்டவரை விட்டு தூரமா போய் ஒளித்து கொண்டான். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி இந்த ஏதேனும் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவன் ஆண்டவரை விட்டு தூரமா ஓடி போயிட்டான். எப்படி அவன் ஓடுனான்? எதற்காக ஓடுனான்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாததுனால, பாவம் சம்பளம் அவனுக்குள்ள வந்ததுனால, அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை அவன் புசித்ததுனால ஆண்டவருக்கு பயந்து ஓடி ஒளிகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாமோடு சத்தியம் பண்ணி இருந்தார். இந்த இடத்துல இருக்கிற ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். ஆனா உடன்படிக்கையை மீறி விட்டான் ஆதாம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி போதும். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை என்பது சத்தியம். சத்தியம் பண்ணியாக்கு அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் அவன் சத்தியத்தை மீறி தேவன் விலக்கியிருந்த கனியை புசித்து பாவத்துக்குள்ளாக கீழ்ப்படியாதனால அவனுக்குள்ளே பாவம் வந்ததுனால ஆண்டவரை விட்டு ஓடி ஒளிய வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவர் அவனை இழந்துட்டான். அவனை தேடுவதற்காக தான் 2025 ஆண்டுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்து வர வேண்டியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கும் போது உலகத்தோட பாவத்தை போக்கும்படி அவர் என்ன செய்தார்? இந்த மனிதனை எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டும்? இந்த மனுஷன் எப்படி நமக்கு கிடைப்பான்? நாம் உண்டாக்குற மனிதனே இப்பொழுது மீறுதலுக்குள்ளாகிட்டானே. இந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு நம்ம சொன்ன வார்த்தையை கேட்காதபடி பாவத்துக்குள் ஆயிட்டானே, அதை எப்படி நாம் மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னார், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அருமையான கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இந்த மனுஷனை கொண்டு அங்க வைத்து அவன்கிட்ட சத்தியம் பண்ணி, இனி நீ நல்லபடியா இருக்கணும்ப்பா, இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னான். ஆனா அவனோ அந்த கனியை புசித்ததாக 3ஆவது அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது அவன்
ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை, சத்தியத்தை மீறி அவன் அந்த கனியை புசிக்கிறான். வாசிப்போம் 3:6-7. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தார்கள். இருவரும் புசித்தார்கள். இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஆண்டவரை விட்டு ஓடுகிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அத்தி இலைகளை தைத்து தனக்கு அரக்கச்சைகளை உடித்துக் கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவம் அந்த மரத்தில் பழுத்த அந்த பழத்தின் மூலமாக இந்த மனிதனுக்குள்ளே பாவம் பிரவேசித்து விட்டது. ஆகவே ஆண்டவர் பார்த்தார், மக்களை நம்ம எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர் தூக்கு மரத்துக்கு ஏற வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலர் 10:39 வாசிப்போம் என்றால், யூதருடைய தேசத்தில் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மரத்திலிருந்து பாவம் வந்தது. இப்ப அந்த மரத்திலே நிவர்த்தியாக வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டார். அருமையான கர்த்தர்களே, இங்கதான் இழந்து போனதை தேட வந்தார். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தை ஏன் வந்தார்னு ஒரு மனிதன் கேட்பான். அவர் இழந்து போனதை தேட வந்தார். சிலுவையின் மரத்தை எடுத்தார். சிலுவையின் மரத்திலே தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆதாம் செய்த பாவம், மரத்திலே வந்த பாவம் மரத்தினாலே ஜெயம் பெறுகிறது. இந்த மரத்திலே, சிலுவை மரத்திலே இயேசு தொங்குகிறார். அங்கே தன் ஜீவனை கொடுத்து இழந்து போனவர்களை தேடும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இந்த நாளில் ஒருவன் இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாடா, இழந்து போனதை தேடதான் வந்தான் என்று நீங்கள் தைரியமாக அறிவிக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, சிலுவையின் மரத்திலே தூக்கி இயேசுவை கொலை செய்தார்கள். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், லூக்காவின் சுவிசேஷம் 23:33 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரத்துல வலது பக்கத்தில் ஒரு கள்ளனை, இடது பக்கத்தில் ஒரு கல்வனையும், நடுவிலே இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை அறைந்தார்கள். வேதத்திலும் வாசிக்கும் போது இந்த தோட்டத்தின் நடுவிலே, அருமையான கர்த்தர்களே, இந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் கனியினாலே பாவம் உலகத்துக்கு வந்தது. ஆதியாகமம் 2:17 வாசிப்பீர்கள். தோட்டத்தின் நடுவிலே அந்த மரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழத்தை என்று அவங்க விளக்கின கனியை புசித்தார்களோ அன்று அவங்களுக்குள்ளே சாபம் வந்து விட்டது. இயேசு நமது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த கனியை சாப்பிடாதப்பா, செத்துருவே என்று சொன்னார். நீங்க நினைக்கலாம் அவங்க சாகலையே என்று சொல்லி. அவட சரீரம் சாகவில்லை, ஆத்துமா செத்து விட்டது. ஆத்துமா மனிதன் செத்து போய்விட்டான். ஆண்டவர் சொன்னார், இவனை மீட்க வேண்டுமானால் அவர் மறுபடியும், இவருடைய சாபத்திலிருந்து மீட்க வேண்டுமானால் அவர் மறுபடியுமாக அவர் கொல்கதாவின் மலைக்கு ஏற வேண்டியதாக இருந்தது. அந்த மரத்துக்கு ஏற வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 3:13 சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் என்று நம்மை மீட்டுக் கொண்டார். வாசிப்போம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. இந்த சாபத்திலிருந்து மக்களை மீட்கும்படி நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்திலே
அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எப்படி இந்த மரத்திலிருந்து ஒரு கனியின் மூத்தம் பாவம் உலகத்துக்கு வந்ததோ, இயேசுவாகிய ஆண்டவர் மரத்துக்கு ஏறுகிறார். மரத்திலே அவர் நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டும், இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? இழந்து போனதை தேட, இழந்த மனிதனை தேட. அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் இழந்ததை அவர் கலாத்தியர் புஸ்தகத்திலே மீட்கும்படி வருகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் எப்படி வந்தது? ஒரு ஸ்திரீ நிமித்தமாக தான் பாவம் வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீயின் மூலமாக பாவம் உலகத்தில் வந்தது. உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் சிரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். ஆண்டவர் அங்கு ஒரு சாபம் விட்டு விட்டார் ஸ்திரியை. ஏனென்று சொன்னால், இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவர் விளக்கின கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து பாவத்துக்குள்ளானவாள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் பார்த்தாள், இந்த ஸ்திரீனிடமாக ஒரு பாவம் வந்துச்சே, இந்த ஸ்திரீ நிமித்தாகவே நம்ம போக வேண்டும் என்று சொல்லி வானத்தின் பூமியை படைத்த ஆண்டவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமது ஆண்டவர் ஸ்திரீயின் வித்தாக வந்து பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏசாயா 7:14 வாசிக்கும் போது அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்து பாவங்களை நீக்குகிறார். வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அவர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு பெண்ணின் நிமித்தமாக பாவம் அந்த உலகத்துக்கு வந்துடும், அந்த பெண்ணின் மூலமாகவே ஆண்டவர் அவருடைய வயிற்றில பிறந்து ஸ்திரீயின் வித்தாக வந்து நம்முடைய பாவங்களை நீக்கும்படி வருகிறார். கர்த்தர் நாம ஆதாம் செய்த பாவம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிவர்த்தியாக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அவர் நமக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாம் மூலம் பாவம் வந்துச்சு, கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பாவம் நீக்கப்பட்டுச்சு. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆதாம் முந்தின ஆதாம் ஜீவனை, நம்முடைய ஜீவனை இழக்கும்படி பிறந்தான். பிந்தின ஆதாமை நமது ஆண்டவர் இந்த ஜீவனை உயிர்க்கும்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் இயேசுவின் மூலம் சகலம் நிவர்த்தியானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இழந்து போன மனிதர்களை மீட்டு கொண்ட இதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று யாராவது ஒருவங்களை கேட்டால் நீங்க சொல்லுங்க, இழந்து போனது எப்போ இழந்தார்? அவரா ஆதியிலே மனுஷனை உண்டாக்கி மனுஷனே அந்த ஏதேன் தோட்டத்திலே இழந்தார். அவனை மீட்கும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுதா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம வாசிப்போமானால், மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லாரையும் மீட்கும் பொருளாக வருகிறார். வாசிப்போம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும்படியாக. ஏனென்று சொன்னால் ஆதாமுக்குள்ள எல்லா மனுஷரும் பாவத்துக்குள்ளாகிவிட்டார்கள். ஆதாமின் நிமித்தம் உலகம் பாவம் நிறைஞ்சு விட்டது. ஆதாம் நிமித்தம் உலகம் சபிக்கப்பட்டு போயிட்டது. ஆகவே இந்த சாபத்திலிருந்து விடுதலை பண்ணும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லா மனுஷருடைய பாவத்தையும் நீக்கும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாவத்தை எப்படி நீக்கிறது? இயேசு மரத்திலே தூக்கப்பட்டார்.
தன்னுடைய இரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்களே அவர் கழுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 9:12ஆம் வசனத்துல வாசிப்போமானா, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, இவர்களுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரே தரம் பலியாகி விட்டார். கர்த்தர் நாம் ஆட்டுக்கடாக்களால பாவம் போகவில்லை. மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் செய்தார். இனி பாவம் செஞ்சிடாதப்பா. எதை பாவத்தை எப்படி மீட்க முடியும்? இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லையே. ஆகவே ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு 2025 ஆண்டுக்கு முன்பாக மனுஷ அவதாரம் எடுத்து அவங்க செய்த பாவத்தினால் உலகத்தில் எல்லா மக்களும் பாவத்துக்குள்ளாகிவிட்டார்கள். இவங்களை மீட்கும்படி நான் வர வேண்டும் என்று மனித அவதாரம் எடுத்து வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே 1 பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் குற்றமில்லாதவராக, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம், அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை மீட்டு கொண்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்மெல்லாம் பரிசுத்தமாக வாழுகிறோம். ஏன்னு சொன்னால் அவருடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்திருச்சு. எந்த ஒரு ஆத்துமா அவரிடத்துல போய் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தால் என்ன கழுவுங்க என்று சொல்லி கேட்குதோ, அந்த ஆத்துமாவை அவர் மீட்டுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் அநேக மக்கள் பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்களே, இன்னும் இந்த இரத்தத்தால் கழுவப்படாமல் இருக்கிறாங்களே. அவர் சிந்தின ரத்தம் அநேகரை கழுவப்படாமல் இருக்கிறதே, அநேகர் இடத்துல வர முடியவில்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மீட்பு கிடைச்சிருக்குது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவருடைய இரத்தத்தால் நம்ம எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். ரோமர் 5:8 அவருடைய இரத்தத்தால் நம்மளை நீதிமான்கள், நம்முடைய பாவங்களை கழுவினார். அவருடைய இரத்தத்தால் நமக்கு மீட்பை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தால் நம்மளை நீதிமான்கள் ஆக்கி விட்டார். ரோமர் 5:8 வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுகிறது. அவருடைய இரத்தம் உங்களை மீட்டுக்கொள்ளுகிறது. அவருடைய இரத்தம் உங்களை நீதிமான்கள் ஆக்குறது. இதற்காக தான் இயேசு 2025 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். யாவே எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவர் இரத்தத்தால் உங்களை பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. அவர் இரத்தத்தால் அவர் உங்களை மீட்டு கொண்டார். அவர் இரத்தத்தால் நீங்கள் நீதிமான்கள் ஆகியிருக்கிறீர்கள். நீதிமான்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிறப்பா. ஏசப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டையா. இழந்து போனது தேடதானப்பா வந்தீங்க. ஒரு நாளில் ஆண்டவரை ரீபா ஷபரபா மறியாதபடி, உடைய அன்பு அறியாதபடி கடந்த எங்களை இங்கே தேடி வந்து மீட்டீங்களப்பா. உங்கள் ரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டீங்கள் ஐயா. உங்கள் ரத்தத்தால் எங்கள் பாவத்தை கழுவுனீங்கள் ஐயா. உங்கள் ரத்தத்தால் எங்களை நீதிமான்களை ஆக்குனீங்கள் ஐயா. என் ஜீவன் இருக்க வரைக்கும் உமக்காகவே வாழ்வோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தா எந்த விதத்தையும் பிள்ளைகள் தொற்றக்கூடாதையா. அவளை சுற்றியில் உங்கள் தூதர்களை கவலைக்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். வந்திருக்க இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தீர்க்காயுசா இருக்கட்டும்.
எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே, ஆமென். யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. இந்த நல்ல தெய்வத்தை நீ தள்ளிவிடாதே, நடத்திய விதங்கள் மறந்திடாதே. இந்த நல்ல தெய்வத்தை நீ தள்ளிவிடாதே, நடத்திய விதங்கள் மறந்திடாதே. கஷ்டப்பாடோ கடும் சோர்வோ உள்ளங்கையில் தாங்கிடுவார். கஷ்டப்பாடோ கடும் சோர்வோ உள்ளங்கையில் தாங்கிடுவார். உள்ளங்கையில் தாங்கிடுவார். யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. இவ்வுலக பாடுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். இவ்வுலக பாடுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். சோதனை வேளையும் வந்திடுகையில், வியாகுலங்கள் வாழ்வினை சூழுகையில் பயம் வேண்டாம், பதறாதே. தோளில் தூக்கி சுமந்திடும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. தோளில் தூக்கி சுமந்திடும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. நாளைய தினம் குறித்து நீ பயப்பட வேண்டாம். நாளைய தினம் குறித்து நீ பயப்பட வேண்டாம். காப்பேன் என்று உரைத்தவர் காத்திடுவார். வாக்குரைத்த தேவன் மாறிடாரே. சிரித்தாலும் உள்ளம் குமுறும் உன் பாடுகள் அறியும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. உன் பாடுகள் அறியும் நல்ல இயேசு நமக்கு உண்டு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை மறந்தாலும் மறக்காத தெய்வமென் இயேசு. யாருன்னை வெறுத்தாலும் வெறுக்காத தெய்வமென் இயேசு. அன்பிற்குரியவர்களே, நமது திருச்சபையில் நடைபெறுகின்ற புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை டிசம்பர் 31ஆம் தேதி
இரவு 10 மணி முதல் 2026 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையிலும் நடைபெறும். கலந்து கொள்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட வாக்கு தத்தங்களும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.